நீங்க எல்லாம்? நீங்க வேலையை பாருங்க. பதில் சொல்லியா? எதுக்காக எங்க இடத்த அளந்துட்டு இருக்கீங்க? யார்கிட்ட என்ன கேள்வி கேக்குற நீ? இது எங்க அண்ணன் இடம். இல்ல, இது எங்களுக்கு சொந்தமான இடம். பல வருஷமா அரசாங்கத்திட்ட போராடி வாங்கின இடம். அதே அரசாங்கம் தான் எங்க அண்ணனுக்கு சொந்தமான இடம்னு பட்டா போட்டு கொடுத்திருக்கு. இத நாங்க நம்ப மாட்டோம். இங்க பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக மந்திரி கிட்ட நாங்க மனு கொடுத்திருக்கோம். அவர் எங்களுக்கு பள்ளிக்கூடமே கட்டி தரேன்னு சொல்லிருக்காரு. நீங்க புதுசா கதை விட்டுருக்கீங்க. அதே கல்வி மந்திரி தான் இந்த இடத்துல எங்க அண்ணன் காலேஜ் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்திருக்காரு. என்னது? நீங்க காலேஜ் கட்ட போறீங்களா? ஏன் கட்டக்கூடாதா? அருவால தூக்கிட்டு அலையற நீங்க அறிவை போதிக்க போறீங்களா? ஆடு மாடு வெட்டுற மாதிரி மனுஷனை வெட்டுறவங்க நீங்க காலேஜ் கட்ட போறீங்களா? காலேஜ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஆட்டு தொழுமோ மாட்டு தொழுமோ இல்ல. கல்விய போதிக்கிற போதி மரம், சரஸ்வதி குடியிருக்கிற கோயில், படிக்கிற பிள்ளைங்களுடைய அறிவுக்கண்ணை திறந்து வைக்கிற ஆலயம். அத கட்டுறதுக்கு ஒரு தகுதியும் தராதரமும் வேணும்யா. எந்த தகுதியுமே இல்லாதவையா நீ இங்க காலேஜ் கட்ட நான் விட மாட்டேன். பொட்டச்சியாச்சுன்னு நான் உன்னைய சும்மா விடுறேன். இல்ல உன் ஈரக்குறைய எடுத்துருப்பண்டி. நான் காலேஜ் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லடி, எந்த கொம்ப வந்தாலும் நான் காலேஜ் கட்டுறதை தடுக்க முடியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் இந்த இடத்தை காலி பண்ணிட்டு ஓடி போயிருங்க. இல்ல இந்த இடம் அம்புட்டு சுடுகாடா மாறிடும். மாறிடுடி. அங்கடே ஓ தகுதியை மீறி பேசுற நீ? பேசுவையா, பேசுவேன். மிலிட்டரியில இருந்த என் புருஷன் நாட்டுக்காக உயிர் விட்டப்ப கூட கலங்காம இருந்தவையா? கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்வி ஒரு ரவுடிக்கு வித்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டதும் என் நெஞ்சே கலங்கிடுச்சியா, கலங்கிடுச்சு. இந்த துரோகத்தை வேற யாராவது செஞ்சிருந்தா தெரியாம செஞ்சுட்டாங்கன்னு மனசை தேத்திக்கலாம். கல்வி மந்திரியா இருக்கிற நீங்களே கல்விக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களே, கல்வியை வியாபாரமாக்கிட்டீங்களே. நிறுத்தடி. அம்மா, என்னமோ நீ ஒருத்திதான் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு பிறந்தவ மாதிரி பேசுற. நீ உன் ஏரியாவில் பள்ளிக்கூடம் கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதே மாதிரிதான் வசுமதி அந்த இடத்துல காலேஜ் கட்டணும்னு ஆசைப்படுறான். அதுல என்ன தப்பு? விட மாட்டேன். ஒரு ரவுடி கையில கல்வி சிக்கி சீரழிய நான் விட மாட்டேன். இந்த விஷயத்தை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போவேன். ஆமா, நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன். அந்த கொலகார பாவியை எதிர்த்து நம்மளால எப்படி தாயை ஜெயிக்க முடியும்? முடியும் முத்தம்மா. நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எப்பேற்பட்ட ஆளையும் எதிர்த்து ஜெயிக்க முடியும். ஏன்னா நாம நியாயத்துக்காக போராடுறோம். முதலமைச்சர் நம்ம கோரிக்கை ஏற்று போறானே. வெளியே வந்து காலேஜ் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் தோன்றப்போ ஆட்ட பலி கொடுக்கலாமா மாட்ட பலி கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தே. என்னையே பலி கொடுக்கடான்னு நீயே வந்து நிக்கிறியேடி.
யார் பெத்த பிள்ளையோ இப்படி அநியாயமா வெட்டி போட்டு போறாங்களே. இந்த பிள்ளைய ஆதி ஆயிட்டாங்களா? ஐயா கொஞ்சம் நில்லுங்கய்யா. ஐயா இந்த அநியாயத்தை யாரையா பண்ணுது? நீ ஊருக்கு புதுசியா? ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உன்னைய கொண்டு வாங்க. பேச வாயை பத்திட்டு போ. அவன் உயிர் போயிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். விசாரிக்க வந்துட்டாரு. கவிகளா இப்படி ஈவி எனக்கு இல்லாத பண்ணிட்டாங்களே. ஐயா ஐயா யாருன்னு தெரியாம அம்மாவை கொண்டுட்டானுங்க. அம்மாவை கொண்டுட்டானுங்க. நீ வாயா, நீ வாயா. வா வா, நான் இருக்கிறேயா. நான் வச்சு காப்பாத்துறேன். இப்ப புரியுதா நான் யாருன்னு? இன்னைக்கு தான் இது பசுபதி பாண்டியன் தொழில்நுட்ப கல்லூரி. இதுக்கு முன்னால 1000 பேர் குடிசை போட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த இடம்யா. அத்தனை பேரையும் அடிச்சு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு கண்ணீரோட ஓட விட்டியே. அந்த கண்ணீருக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். சொல்ல வைப்ப. ஏழை குழந்தைங்க இலவசமா படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் கட்டணும்னு ஆசைப்பட்ட என் தாய உன் சுயநலத்துக்காக துடிக்க துடிக்க கொன்னிய. அதே மாதிரி என்னாலையும் உன்னை கொல்ல முடியும். ஆனா நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன். இப்போ நீ செத்துட்டா பெரிய தியாகி வள்ளல்னு பட்டத்தை கொடுத்து மக்கள் உனக்கு செலவு வச்சிருவாங்க. அந்த தவறை நான் செய்ய விட மாட்டேன், விட மாட்டேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காக கல்லூரிய கசாப்பு கடையா நடத்திக்கிட்டு இருக்கிற உன் சுயரூபத்தை அரசாங்கத்துக்கு புரிய வைப்பேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காக கல்லூரிய கசாப்பு கடையா நடத்திக்கிட்டு இருக்கிற உன் சுயரூபத்தை அரசாங்கத்துக்கு புரிய வைப்பேன். பணம் பணம்னு மாணவர்களோட உயிரை குடிக்கிற உன் கல்லூரிகள் எல்லாத்தையும் மூட வைப்பேன். இது என் தாய் உயிரை விட்ட இந்த மண்ணு மேல சத்தியம்.